வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். லாஸ்ட்டாக பார்த்த வீடியோஸில் பிளாகரில் டெம்ப்ளேட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சைட்டில் சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுலேயே அடுத்ததாக டேப்ஸ் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன்ஸுக்கு நான் எப்படி வந்தேன்னு ஒரு ரீகால் பண்ணி சொல்கிறேன். அதாவது நம்ம பிளாகருடைய டேஷ்போர்டுக்கு போனோம். அதில் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரும். ஸோ அதில் கஸ்டமைஸ் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ இந்த கஸ்டமைஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ், பேக்ரவுண்ட், அட்ஜஸ்ட் வித், லேஅவுட் இந்த மாதிரி வரும். அதில் ஃபைனலாக அட்வான்ஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த அட்வான்ஸ்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். தெரியுது இல்லைங்களா? ஸோ இதில் தான் நம்ம பிளாக்குள்ளே வரக்கூடிய கண்டென்ட், டைட்டில், டேப்ஸ், இதனுடைய கலர்ஸ், ஃபாண்ட் சைஸ் இதெல்லாமே எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போது இந்த ஆப்ஷன் டேப்ஸ் டெக்ஸ்ட் இது எதுக்கு அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், நான் இதை செலக்ட் பண்ணதுமே கீழே சில ஆப்ஷன் செலக்ட் இருக்குது இல்லைங்களா? கான்டாக்ட், மொபைல், டெஸ்க்டாப். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படிங்கிறது மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. அது எப்படி தெரியுது அப்படின்னா அது மட்டும் தனியாக டார்க்காக தெரியுது. இப்போ கான்டாக்ட், மொபைல் இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஆர்டினரியாக ஒரு பிங்க் கலர் மாதிரி ஒரு கலரில் இருக்குது. இப்போ நான் அது மேலே கர்சர் கொண்டு போகிறேன் அப்படின்னா அது ஒரு கலராக மாறுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த கலரும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ செலக்ட் ஆனதுக்கப்புறமா அது எந்த மாதிரி மாறும் அப்படின்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நான் லைட்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ பாருங்கள், கான்டாக்ட் எந்த கலரில் இருக்குன்னு பாருங்கள். நான் இப்போ அதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது கான்டாக்ட் அப்படிங்கிற பேஜ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தெரியுது இல்லைங்களா? ஹோம் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, கான்டாக்ட் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ அந்த பேஜை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கு நீங்கள் இந்த டேப்ஸ் டெக்ஸ்ட்டோட சைஸ் ஆகட்டும் அல்லது அதனுடைய கலர் ஆகட்டும் நீங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டலாம். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இப்போ நார்மலாக ஒரு ஃபாண்ட் சைஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ண கீழே இங்கேயே பார்க்கலாம். இங்கே தெரியுது இல்லைங்களா? ஸோ அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நான் ஒரு டிசைனாக இந்த சைஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இந்த டெக்ஸ்ட் கலர் வந்து எந்த மாதிரி வேணும் அப்படின்னா நான் இங்கே ஒரு டார்க் க்ரீன் மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்கேன். இந்த செலக்டட் கலர் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம எது செலக்ட் பண்ணிட்டோன்னு டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக. ஸோ அதுக்கு நான் இங்கே இந்த ப்ளூ செலக்ட் பண்ணுறேன். தெரியுது இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம இந்த சைஸையும் நம்ம இங்கே மாற்ற முடியுமான்னு பார்ப்போம். ஸோ இட்டாலிக்கு வேணால் நீங்கள் இட்டாலிக்கு வச்சுக்கலாம். இங்கே போல்டு செலக்ட் பண்ணுறேன். சைஸ் பார்த்துட்டிங்கன்னா 16 நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போது அப்ளை டு பிளாக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சைட், அதாவது லேட்டஸ்ட் நியூ டெக்னாலஜி 2015.blogspot.in. ஸோ இந்த சைட்டை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ தெரியுது இல்லைங்களா? இப்போ இந்த ஹோம் அப்படிங்கிறது ஏன் ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே செலக்டட் கலர், அதாவது எந்த பேஜ் செலக்ட் ஆகிருக்கோ அதுக்கு வந்து ப்ளூ கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இங்கே ஹோம் அப்படிங்கிறது செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அது ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் கலர் அப்படிங்கிறது க்ரீன் கொடுத்துருக்கோம். தெரியுது இல்லைங்களா? க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இப்போ நான் மொபைல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மொபைல் பேஜ் செலக்ட் பண்ணதையுமே ஹோம், கான்டாக்ட், டெஸ்க்டாப் 2015 இதெல்லாமே க்ரீன் கலரில் ஆயிடுச்சு. செலக்ட் ஆன பேஜ் மட்டும் ப்ளூ கலரில் இருக்குது. தெரியுது இல்லைங்களா அந்த டிஃப்ரெண்ட்? அடுத்ததாக டேப்ஸ் பேக்ரவுண்ட். ஸோ இங்கே சில சேஞ்சஸ் பண்ண உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். நான் இப்போது க்ரீன் கொடுக்குறேன் அல்லது ரெட் கொடுக்குறேன்.
கீழே இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். ஸோ நான் அப்ளை கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ஹோம் கான்டாக்ட் இதுக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்குது. இப்போ நீங்கள் அதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம், அல்லது வேறு ஏதாவது லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸ் தெரியுது இல்லைங்களா? இந்த ஹோம் கான்டாக்ட் இதுக்கு பின்னாடி பாருங்கள். இப்போது ஸோ இதுலேயும் செலக்டட் கலர் அந்த பார்டர் கலர்லாம் கொடுக்கலாம். அதாவது இந்த பார்டர் இருக்குது பாருங்கள், கான்டாக்ட் மொபைல் இதுக்கு இடையில பார்டர் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த பார்டர் கலர் வந்து நான் எல்லோ கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் எல்லாமே எல்லோ கலரில் மாறி இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்காக இந்த அளவுக்கு நம்ம இதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் ஆப்டிமைசேஷன் இந்த ப்ராசஸ் எல்லாம் எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, விசிட்டர்ஸு மேக்ஸிமம் சில பேஜஸ் எல்லாம் பார்த்து அதிக நேரம் வராங்க, அதில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த பேஜோட லுக்கு வந்து நல்லா இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சிம்பிளாக ஒரு டைட்டில் எப்படி கொடுக்குறது, டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு நான் காட்டியிருந்தேன். இப்போ அடுத்ததாக அதுலேயே எந்தெந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ ஒன் பை ஒன்னாக நான் சொல்லிட்டு வரேன். இப்போ இதில் பாருங்கள், டைட்டில் வந்து இது கொஞ்சம் ஃபாண்ட்ஸ் எல்லாம் சைடாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் ஒரு மெத்தடில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த ஹோம் கான்டாக்ட் இதெல்லாமே கொஞ்சம் ஸ்டைலாக கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது இந்த மாதிரி நம்ம கொடுக்கல, இந்த லேட்டஸ்ட் நியூ டெக்னாலஜிஸ் சம்மந்தமாக ஏதாவது தேடி வராங்க அப்படின்னா விசிட்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்மளுடைய பிளாக் சைட் இருந்தால் கண்டிப்பாக அதிக விசிட்டர்ஸ் நம்ம பேஜுக்கு வருவாங்க. தெரியுது இல்லைங்களா? ஸோ இந்த டேப்ஸ் பேக்ரவுண்டில் செலக்டட் கலர் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணியிருக்க இந்த டேபோடைய பேக்ரவுண்ட் கலர். தெரியுது இல்லைங்களா? இந்த ஃபஸ்ட்டு பார்த்தது நம்ம ஃபுல்லாக இந்த பேக்ரவுண்ட் கலர் பார்த்தோம். இப்போ வந்து இந்த செலக்ட் பண்ணியிருக்க பேஜோடைய பேக்ரவுண்ட் கலர் மட்டும் மாற்றுறதுக்கு எப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் அதுக்கு லைட் க்ரீன் கொடுக்குறேன். ஸோ இங்கே தெரியுது இல்லைங்களா? கொடுத்ததையுமே அது எப்படி மாறுது அப்படின்ட்டு. அப்ளை டு பிளாக், திரும்ப உங்கள் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், தெரியுது இல்லைங்களா? எந்த பேஜ் செலக்ட் பண்ணுறோமோ அந்த பேஜ் மட்டும் க்ரீன் கலராக மாறுது. ஸோ அடுத்த வரக்கூடிய வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய இன்னும் சில ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.